ஹை, இன்னைக்கு ஆங்குலரில் ஸ்டாண்டலோன் காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்குலர் 14 மேலே ஸ்டாண்டலோன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட என்ஜி மாடியூலோடைய கதை முடிஞ்ச மாதிரி. இவ்வளோ வருஷமாக என்ஜி மாடியூல் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் மாடியூல் இல்லாமல் காம்பனண்ட்டை யூஸ் பண்ணியே நம்ம அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபீச்சர். அதுக்கு வந்து அந்த மூட்டை குடோன்ல இருந்துக்கலாம், பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாங்கிற மாதிரி. எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாடியூல் இருக்கும். மாடியூல் தான் வந்து ஹார்ட் ஆஃப் தி அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ என்ஜி மாடியூல் இருக்கும். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் அந்த மாடியூல் கூட டைப் ஆகும். இப்போ இங்கே ஒரு காம்பனண்ட் வருது அப்படின்னா, காம்பனண்ட் 1 இந்த மாடியூல் கூட ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி காம்பனண்ட் 2, காம்பனண்ட் 3, எத்தனை காம்பனண்ட் வந்தாலுமே இது எல்லாமே ஒரு மாடியூலோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாடியூலையே வந்து தூக்கணும்னா டெப்ரிகேட் பண்ணலை இருக்கு, பட் நம்ம காம்பனண்ட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். காம்பனண்ட் வந்து இந்த லிங்க் எடுத்து விட்டாங்க. காம்பனண்ட் வந்து ஸ்டாண்டலோனாவே நம்ம ஆக்ட் ஆகும். அதை தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷனுக்கு போகும். இதுல என்ன இருக்குன்னா, ஓகே சரி, ஒரு மெனு. இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இதுல இருக்கு, நம்ம ஒரு ஹோம் காம்பனண்ட் இருக்கு, மெனு காம்பனண்ட் இருக்கு, பேஜ் 2 இருக்கு. ஸோ ஒரு காம்பனண்ட் அப்படிங்கிறது, காம்பனண்ட்னா காம்பனண்ட்ல 3 பார்ட் இருக்கும். ஒரு காம்பனண்ட்டுக்குள்ள அதோடைய டிஎஸ் ஃபைல், அதோடைய சிஎஸ்எஸ் ஃபைலும், அதோடைய டெம்ப்ளேட்டும். ஒரு காம்பனண்ட்னா ஒரு டிஎஸ் இருக்கும், ஒரு சிஎஸ்எஸ் இருக்கும், ஒரு டெம்ப்ளேட், அதாவது ஹெச்டிஎம்எல் என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து கண்ட்ரோல் மாதிரி. இதில் டேட்டாஸ் இருக்கும். இது வந்து டிஸ்பிளே பண்ணுற வியூ, இது வந்து ஸ்டைலிங். இதுதான் வந்து காம்பனண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம எக்ஸிஸ்டிங்கில் ஹோம் காம்பனன்ட், மெனு காம்பனன்ட், பேஜ் 2 காம்பனன்ட், இது எல்லாமே பார்த்தோம்னா ஆப் மாடியூல்னு ஒரு இடத்துல தான் வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். மெனு காம்பனன்ட், பேஜ் காம்பனன்ட், ஹோம் காம்பனன்ட். இதில் டிக்ளரேஷனும் கொடுத்து, இம்போர்ட்ஸும் டிக்ளரேஷன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இதுதான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ பூட் ஸ்ட்ராப் வந்து ஆப் காம்பனண்ட்டாக பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு புதுசாக ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுவோம். NGGC என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஹோம், மெனு, பேஜ் 2. இப்போ பேஜ் 3 அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். பேஜ் 3 கிரியேட் பண்ணி -- ஸ்டாண்டலோன் அப்படின்னு கொடுப்போம். அப்படின்னா இது எனக்கு ஸ்டாண்டலோன் காம்பனன்ட், எந்த மாடியூலோடையும் அசோசியேட் ஆகக்கூடாது. கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ இங்கே பேஜ் 3 கிரியேட் ஆயிருக்கும். சேம் தான், சிஎஸ்எஸ் இருக்கு, HTML இருக்கு, ஸ்பெக் இருக்கு. ஸ்பெக் இப்போ பார்க்க வேண்டாம், டிஎஸ் இருக்கு, எல்லாமே ஓகே. இப்போ ஆப் மாடியூல்குள்ள பார்த்தோம்னா அந்த பேஜ் 3 ரெஜிஸ்டர் ஆகலை. ஏன்னா ஸ்டாண்டலோன் கொடுத்ததுனால இது ரெஜிஸ்டர் ஆகலை. இப்போ அந்த பேஜ் 3 உடைய டிஎஸ் ஃபைலுக்குள்ள போனா புதுசா ஸ்டாண்டலோன் ட்ரூ அப்படின்னு வந்துடுச்சு. அப்படின்னா எந்த மாடியூலோடையும் எனக்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், நானே வந்து சோலோ கிங் அப்படிங்கிற மாதிரி என்னாலேயே எல்லா லாஜிக்கையும் பண்ண முடியும். நான் எதுக்கு மாடியூல் கூட ரெஜிஸ்டர் பண்ணி எதுக்கு மாடியூல் என்ன கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு. இது வரைக்கும் நம்மளுடைய இம்போர்ட்ஸ் எல்லாமே மாடியூல் வழியாக தான் வந்திருந்தது. அதாவது இங்கே யூஸ் பண்ணுற இந்த ப்ரௌசர் மாடியூல் இதெல்லாமே இந்த காம்பனண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதையுமே காம்பனண்ட் கிட்டே கொடுத்துட்டாங்க. உனக்கு தேவையானது நீயே இம்போர்ட் பண்ணிக்கோ, ஸோ என்னென்ன வேணுமோ அதை நானே இம்போர்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாண்டலோனும் இந்த இம்போர்ட் அப்படிங்கிறது புதுசாக ஆட் ஆயிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் எதுவும் எரர் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, டிஸ்டர்ப் கொடுக்குறேன். இஷ்யூ இல்லாமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சரி, இஷ்யூ இல்லை. இப்போ மெனுவில் நமக்கு ஹோம், பேஜ் 2, பேஜ் 3. பேஜ் 3ங்கிறது நான் ஆட் பண்ணேன். என்னடா திடீர்னு வந்துடுச்சேன்னு யோசிக்காதீங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணி வச்சேன். ஸோ பேஜ் 3 அப்படின்னு இங்கே ஒரு இந்த பேஜ் 2 காப்பி பண்ணி பேஜ் 3 போட்டுட்டு இந்த பார்த்து வச்சிட்டோமா. இப்போ ரவுட்டிங்கில் கொண்டு போய் இதை காப்பி பண்ணி இங்கே பேஜ் 3ன்னு கொடுப்போம். இங்கே பேஜ் 3 காம்பனண்ட்
நான் இங்கே பேஜ் 3 காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணணும். இதில் எதுவும் சேஞ்ச் வரலை. பேஜ் 3 காம்பனண்ட் எனக்கு இங்கே வந்து பேஜ் 3க்குள்ள இருக்கிற பேஜ் 3 டாட் காம்பனண்ட். சரி, இப்போ வரைக்கும் ரைட்டு. ஸோ ஹோம் ஒர்க் ஆகுது, பேஜ் 2 ஒர்க் ஆகுது, பேஜ் 3யும் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தோன்னா மாடியூலோடைய யூஸே இல்லை. மாடியூலில் யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் 3 ஒரு நிமிஷம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக பேஜ் 3 அப்படிங்கிற காம்பனண்ட்டை நம்ம டைரெக்டாக ஸ்டாண்டலோனாக யூஸ் பண்ணிட்டோம். இப்போ மாடியூலுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. உங்களுடைய டாக்குமெண்டேஷனுக்கு போனோன்னா என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டலோன் ஃபிளாக் அண்ட் காம்பனன்ட் இம்போர்ட் சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் ஓகே. இப்போ இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் என்னன்னா, bootstrapping an application using a standalone component. மாடியூலே தேவையில்ல, டைரக்டா காம்பனண்ட் வச்சே அப்ளிகேஷனை லோட் பண்ணிடலாம் அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ஜின் மாடியூலை டிப்ரிகேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ஒன்றும் சொல்லலை அதை பத்தி, பட் சான்சஸ் இருக்கு. இந்த மாடியூலுங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் தான், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இனிமே இப்ப படிக்கிறவங்களுக்கு இனிமே அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, இது என்னன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்ட்ரோல் எங்கே ஸ்டார்ட் ஆகும், main.tsல ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி தெரியும், angular.jsonல தெரியும். angular.jsonல தான் இந்த பில்டு நடக்குது. பில்டு நடக்கும்போது main.ts ஸ்டார்ட் ஆகும். main.tsல இருந்து ஆப் மாடியூல் அதை வந்து லோட் பண்ணுறோம். ஆப் மாடியூல் வந்துச்சுன்னா ஆப் மாடியூலில் பூட்ஸ்ட்ராப் எங்கே இருக்கு, ஆப் காம்பனண்ட் இருக்கு. இப்போ நமக்கு ஆப் மாடியூலே தேவையில்லை அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, main.tsல டைரெக்டாக பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோமே. main.tsல போய் பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன் இம்போர்ட் பண்ணிடுவோம். இம்போர்ட் உங்களுடைய காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆப் காம்பனண்ட்டையே நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். ஆப் காம்பனண்ட் வேண்டாம், இந்த புதுசாக கிரியேட் பண்ண பேஜ் 3 காம்பனண்ட். என்ன ரீசன்னா, இதுதான் ஸ்டாண்டலோனா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது ஆப் காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் என்ன பண்ணணும், பேஜ் 3 காம்பனண்ட் ஃப்ரம், நான் இந்த டைரக்டரியில் இருக்கேன், அவுட் சைடில் இருக்கேன். அப்போ இங்கேருந்து பேஜ் 3க்குள்ள பேஜ் 3 டாட் காம்பனண்ட். ரைட், எரர் வருதா? ஆமாம், எரர் வந்துடுச்சு. பேஜ் 3க்குள்ள பேஜ் 3 டாட் காம்பனண்ட் cannot find module. சரி, நம்ம பூட்ஸ்ட்ராப் பண்ணுவோம். இப்போ பூட்ஸ்ட்ராப் அப்ளிகேஷன் இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு இதில் போய் கமெண்ட் பண்ணிட்டு இதை பூட்ஸ்ட்ராப் பண்ணிடுவோம். இந்த இம்போர்ட்டும் தேவையில்லை, இந்த இம்போர்ட்டும் தேவையில்லை. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ எப்படி இருக்கு, cannot find module. photo app component இல்ல, page 3 component compilation error இருக்கா? இந்த page 3 component தான் ரிசால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டாட் ஆப்புக்குள்ள. ஓகே 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 என்னுடைய பார்த்து தப்பு. கரண்ட் டைரக்டரிக்குள்ள ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு தான் நான் ஃபைலை ரீச் பண்ண முடியும். ஆப்புக்குள்ள பேஜ் 3க்குள்ள டாட் ஸ்லாஷ். ஓகே, வந்துருச்சு. சரி, அப்ளிகேஷன் எரர் இல்லாம சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேஜ் 3 கன்சோல்ல ஏதாவது எரர் இருக்கா? இருக்கு. app hyphen page 3 did not match any element. app hyphen page 3 did not match any element ன்னு வருது. ஸோ பேஜ் 3ல என்ன பண்ணியிருக்கோம், இது ஸ்டாண்டலோனா இருக்கிறதுனால இதோடைய
செலக்டார் இங்க இருக்கு. நான் வந்து ஓகே. ஸோ என்ன எரர் வந்து கம்பைலேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆப் ஐஃபன் பேஜ் 3 டிட் நாட் மேட்ச் எனி எலிமெண்ட். ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் பேஜில் ஆப் ரூட் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து முன்னாடி உள்ள ஆப் காம்பனண்ட்டோடைய செலக்டார். நம்ம இங்கே என்ன பண்ணணும், பேஜ் 3 செலக்டாரை கொடுக்கணும். ஸோ ஆப் ஐஃபன் பேஜ் 3 கொடுத்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஆங்குலர் பாடியிலையுமே தூக்கியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. நம்ம டிஎஸ் ஃபைலில் டைரெக்டாக பூட் ஸ்ட்ராப் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு காம்பனண்ட்டை கொடுத்துட்டு அந்த காம்பனண்ட்டை வச்சு லோட் பண்ணிட்டோம்.